ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தேவையானதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி அதாவது தனியா சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 11 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது கூட 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அப்புறம் கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நான் கசகசாவாக மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் வறுத்து இந்த மாதிரி கொரன்னு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். வேணும்னா தேங்காவை குட்டியாக சில்லு போட்டுட்டு அதை கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது தான் அந்த ஒரிஜினல் செட்டிநாடு சிக்கன் மசாலா டேஸ்ட் வரும். ஆனால் அதிக அளவில் சேர்க்காதீங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம் வச்சு 1 நிமிஷம் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குழம்பு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் அயன் கடாய் எடுத்திருக்கேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் 2 பெரிய வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. அப்புறம் நல்ல பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் உப்பு புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ் ஆகி நம்மளோட சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து இந்த தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா குழஞ்சி தக்காளி வெந்து வரணும். அது கூட நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம். இப்போ நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இது கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துருக்கேங்க. இப்போவே இந்த கிரேவி நல்லா அப்படி ஜம்முன்னு ஒரு வாசம் வருங்க. நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெறுமனே வதக்கி எடுத்திங்கனாலே அது ஒரு கிரேவியாக சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது செட்டிநாடு சிக்கன் மசாலா. அதனால் நீங்கள் கரம் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா அதை மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இறுகிட்டே போகும். அதனால் தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாங்க. எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம முந்திரி பருப்பு அப்புறம் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பயங்கரமாக தெறிக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நடுவில் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வாசனை ஊரே தூக்குங்க. செய்கிறதுக்குள்ளே வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட பாரம்பரியமான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதுவரையிலும் பாய்.